அலைஹி வஸல்லம் ரமலானுக்கும் ரபியுல் அவ்வலுக்கும் இடையில் 6 மாத கால இடைவெளி இருக்கிறது. ரபியுல் அவ்வலுக்கு பிறகு ரபியுல் ஸானி, ஜுமாதைல் ஊலா, ஜுமாதைல் ஸானி, ரஜப், ஷஅபான், ரமலான் 6 மாத கால இடைவேளை இருக்கிறது ரபியுல் அவ்வலுக்கும் ரமலானுக்கும் இடையில். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரபியுல் அவ்வலில் தான் பிறந்திருக்கிறார்கள் என்றிருந்தால் நபிக்கு நபிப்பட்டம் 40 கிடைத்திருக்கிறது என்று சொல்வதாக இருந்தால் ரபியுல் அவ்வலில் தான் நபிக்கு நபிப்பட்டம் கிடைத்திருக்க வேண்டும். ஆனால் நபிப்பட்டம் கிடைத்திருக்கிறது ரமலானில். அப்படியாக இருந்தால் ஒன்று 39 அரை வருடத்தில் கிடைத்திருக்க வேண்டும், அல்லது 40 அரை வருடத்தில் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிப்பட்டம் கிடைத்திருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுக்கு புலம்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆனாலும் கூட இந்த ஹதீஸை வைத்து நாங்கள் பார்க்கும் பொழுது எங்களுக்கு மிக தெளிவாக விளங்குகிறது, இல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 40 தான் நபிப்பட்டம் கிடைத்தது, ரபியுல் அவ்வலில் தான் நபிப்பட்டம் கொடுக்கப்பட்டது. ஆனாலும் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக அந்த குர்ஆன் முதலாக நபிக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டது ரமதானில், அதுவும் சரியாகத்தான் இருக்கிறது. அந்த இடைப்பட்ட 6 மாத காலமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காண்பிக்கப்பட்டது கனவுகளாகத்தான் இருந்தது. இதைத்தான் அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா புகாரி ஷரீஃபினுடைய ஆரம்ப ரிவாயத்தில் அந்த இமாம் புகார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அந்த ஆயிஷாவுடைய ரிவாயத்தை அறிவிக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 6 மாத காலமாக ஆரம்பத்தில் கண்டது கனவுகள் தான். எதை இரவில் காண்பார்களோ இதை பகலில் அப்படியே பார்ப்பார்கள். 6 மாத காலமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டுகொண்டே இருந்தார்கள் கனவுகள். இந்த கனவு வகையாக இருந்தது, நபிமாருடைய கனவு வகையாகத்தான் இருக்கும். அதை கொண்டு சட்டங்கள் ஏற்றப்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 23 வருட கால நபித்துவ வாழ்க்கையில் 6 மாதம் என்று சொல்லக்கூடியது 46 உண்டாகத்தான் இருக்கிறது. 23 வருட காலம் என்று சொன்னால் ஒரு வருடத்துக்கு 12 மாதங்கள், 12 2ஆக பிரித்தால் 6 மாதம், 6 மாதமாக பார்க்கும் பொழுது 46 பகுதிகளாக வரும். 46 பகுதிகளில் முதல் பகுதி ஆரம்ப 6 மாத காலமும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டது கனவு என்ற கருத்தை மிகவும் அழகான விதத்தில் உலமாக்கள் வகுத்து காட்டியிருக்கிறார்கள். அப்படி இல்லாமல் மற்ற ஹதீஸ்கள் 70 ஒரு பகுதி என்பதாக, 45 ஒரு பகுதி என்பதாக, அல்லது 46 இப்படியாக சொல்லப்பட்ட ஹதீஸ்களுக்கு இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்றவர்கள் வியாக்கியானம் சொல்லும் பொழுது சொல்லுகிறார்கள், இது கனவு காணக்கூடிய மனிதனுடைய அந்தஸ்தை பொறுத்து. சில மக்கள் காணக்கூடிய கனவு நுபுவத்துக்கு மிச்சம் நெருக்கமானதாக இருக்கும், எப்படி 46 உண்டாக இருக்கும். சில மக்கள் அவர்களுடைய ஈமான், அவர்களுடைய அஹ்லாக், அவர்களுடைய குணாதிசயங்களுடைய குறைபாட்டின் காரணமாக அவர்களுடைய கனவு 70 உண்டாக இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு கருத்தும் இந்த இமாம்கள் இந்த ஹதீஸுக்கு விளக்கமாக கொடுத்திருக்கிறார்கள். ஆனாலும் கூட இது ஒரு தலையங்கம். இரண்டாவது, நுபுவத்தில் நபித்துவத்தில் கொடுக்கப்பட்ட நுபுவத் ரிசாலத்தில் ஒரு பகுதியாக எப்படி கனவு இருக்க முடியும்? ஏனென்றால் நுபுவத்தை கொண்டு சட்டங்கள் ஏற்றப்படும், சட்டங்கள் உருவாக்கப்படுகிறது, சட்ட மேதைகள் அதை சட்டமாக ஏற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இப்படியாக இருக்கும் பொழுது கனவு எப்படி இது வரும் என்று சொல்லி ஒரு கேள்வியும் அங்கே எழும்புகிறது. அன்பான நேயர்களே, சகோதரர்களே, இந்த இடத்தில் மிக மிக அழகான ஒரு விடயத்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். நுபுவத் என்று சொல்லக்கூடியது வெறுமனே சட்டங்கள் ஏற்றுவதற்காக வேண்டி வரப்பட்ட ஒன்று மட்டுமல்ல. நுபுவத் என்று சொல்லும் பொழுது அதில் ஏராளமான பகுதிகள் இருக்கிறது. அதிலே சட்டங்கள் ஏற்றப்பட்டிருக்கிறது, நடந்து முடிந்த சம்பவங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டத்துக்கு ஏற்பட்ட விளைவுகளை பற்றி அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். அது ஃபிரௌனுடைய கூட்டத்துக்கு ஏற்பட்ட விளைவுகளை பற்றி அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். நல்லோர்களுடைய அந்தஸ்துகளை பற்றி, அவர்களுக்கு ஏற்பட்ட லாபங்களை பற்றி அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். நடக்க இருக்கிற விஷயங்களை பற்றி ஷரியத்தில், அதாவது நுபுவத்தின் மூலமாக, குர்ஆனின் மூலமாக அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். இதே போல நன்மாராயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது, இதே போல எச்சரிக்கைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே ஷரியத் என்று சொல்லும் பொழுது வெறுமனே சட்டங்கள் மாத்திரமல்ல ஷரியத், அது நுபுவத்துள்ளுக்கு ஏராளமான நல்ல விடயங்களை பற்றி பேசப்பட்டிருக்கிறது. கெட்ட விடயங்களை தவிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி கெட்ட விடயங்கள் புத்தியாக சொல்லப்பட்டிருக்கிறது, அவைகளை தவிந்து கொள்ளும்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. எதிர்காலத்தில் நடக்க இருக்கக்கூடிய ஷர்றுகள், கெடுதிகளை பற்றி பேசப்பட்டிருக்கிறது.
சொல்லப்படுகிறது. எனவே இப்படியாக பார்க்கும் பொழுது வெறுமனே ஷரியத்தில் சட்டம் மட்டும் சொல்லப்பட்டில்ல, ஷரியத்தில் அனைத்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே கனவின் ஷரியத்தில் சட்டம் மட்டும் சொல்லப்பட்டில்ல, ஷரியத்தில் அனைத்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே கனவின் மூலமாக நடக்க இருக்கிற சில விஷயங்களை பற்றி முன்னெச்சரிக்கை செய்யப்பட்டிருக்கிறது. உதாரணமாக ஒரு குறிப்பு எடுத்துக் கொள்ள முடியும். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி ஹஜ்ரத் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கனவு கண்டார்கள். அவர் மிஸ்ர் நாட்டில் இருக்கிறார்கள். அவர் மிஸ்ரில் இருக்கும் பொழுது ஒரு கனவு காண்றாங்க. எப்படிப்பட்ட ஆச்சரியமான கனவு தெரியுமா? ஹஜ்ரத் இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய மாணவர் இமாம் ஷாஃபியினுடைய ஒரு சிரேஷ்டமான மாணவர் முஸ்னத் அஹ்மதுடைய இமாம் முஸன்னிஃப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இமாம் அஹ்மத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பற்றி ஒரு கனவு காண்கிறார்கள். அவர்கள் சோதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு அரசன் அவர்களை, அதாவது ஹல்குல் குர்ஆனுடைய மஸ்அலா, குர்ஆன் அல்லாஹ்வுடைய ஒரு வியாக்கியானம் அல்ல, அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் அல்ல, இது ஒரு படைக்கப்பட்ட ஒன்று என்று சொல்லக்கூடிய இந்த விடயத்தில் ஹஜ்ரத் இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அதை எதிர்த்து நின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு கனவை, இப்படிப்பட்ட ஒரு சோதனைக்கு இவர்கள் தள்ளப்படுவார்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு கனவை இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஏற்கனவே கண்டார்கள். அந்த கனவை பற்றி இமாம் அஹ்மதுக்கு அவர்கள் அறிவித்தார்கள். நீங்கள் இந்த சோதனைக்காக வேண்டிய ஆயத்தமாக கொள்ளுங்கள் என்ற கருத்தும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இமாம் ஷாஃபியினுடைய கனவை போல இமாம் ஷாஃபி எதை கண்டார்களோ அதே போல சோதிக்கப்பட்டார்கள் என்பதும் சரித்திர குறிப்புகளில் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. இதைத்தான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஸ்தகுன் நாஸி ருயா அஸ்தகுஹும் ஹதீஸன். யாருடைய வாழ்க்கையில் உண்மை அதிகமாக இருக்குமோ அப்படிப்பட்டவருடைய கனவும் உண்மையாக இருக்கும். பொய் பேசக்கூடிய மக்களுடைய வாழ்க்கையில் நல்ல கனவுகள் தென்படுவது சாத்தியமற்ற விஷயம். அஸ்தகுன் நாஸி ருயா, கனவுகளால் மிகவும் நல்லவர்கள் உண்மையானவர்கள் யாரு தெரியுமா? அஸ்தகுஹும் ஹதீஸன். யாருடைய வாழ்க்கையில் பேச்சு உண்மையாக இருக்கிறதோ, பேச்சக்கூடிய பேச்சு உண்மையாக இருக்கிறதோ அவர்களுடைய கனவு உண்மையானது என்ற கருத்தை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகவும் அழகான முறையில் நமக்கு சொல்லி காட்டியிருக்கிறார்கள். எனவே அன்பான சகோதரர்களே, நுபுவத்தினுடைய பகுதி என்று சொல்லும் பொழுது இது சட்டம் ஏற்றுவதற்காக வேண்டி சொல்லப்பட்ட கனவுகள் அல்ல. அதில் சில எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய சில குறிப்புகள், எதிர்காலத்தில் சமூகத்துக்கு வரக்கூடிய சில அபாயங்களை பற்றியும் கனவின் மூலமாக சொல்லிக் கொடுக்க முடியும். எப்படி அந்த அரசன் ஒரு ஃபுட் கிரைசிஸ், ஒரு நெருக்கடி வரப்போகிறது, சாப்பாட்டுக்கான நெருக்கடி வரப்போகிறது, மழை இல்லாத ஒரு காலம் உருவாக போகிறது. இந்த காலகட்டத்தில் அந்த மிஸ்ர் நாட்டினுடைய அரசருடைய கனவை கண்டார். அந்த கனவை கொண்டு ஒரு வரக்கூடிய கெடுதியை விட்டும் பாதுகாத்துக் கொள்வதற்கான முன்னெச்சரிக்கை, முன்னேற்பாடு, அணை கட்டிக் கொள்ளும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு இது கொடுக்கப்பட்டது. எனவே அன்பான நேயர்களே, சகோதரர்களே, கனவு என்று சொல்லக்கூடியது நுபுவத்தாக இருந்தாலும் அதை கொண்டு சட்டங்கள் ஏற்றப்பட மாட்டாது என்பதை மிகவும் அழகாகவும் தெளிவாகவும் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒருவர் கனவில் வந்து எனக்கு சொன்னார், என்னுடைய மனைவியை தலாக்கு சொல்லும்படியாக. தலாக்கு சொல்ல முடியாது. ஒருவர் வந்து சொன்னார், எனக்கு கனவில் என்னுடைய மூத்த மகனுக்கு சொத்துக்கள்ல பங்கு கொடுக்க கூடாது என்பதாக. அப்படியாக அதை கொண்டு அந்த கனவின் மூலமாக சட்டம் மாற்றியமைக்கப்பட மாட்டாது. ஒருவர் கனவில் வந்து சொன்னார், எனக்கு தொழுகை அவசியம் இல்லை என்பதாக. அதை கொண்டு தொழுகை இல்லாமலாக மாட்டாது. அப்படி ஒரு நடக்கும் என்றிருந்தால் அது ஷைத்தானின் புறத்திலிருந்து. இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த விடயத்தை குறிப்பிடும் பொழுது இப்படியாக குறிப்பிடுகிறார்கள். இதை ஒரு மிக முக்கியமான அம்சம். ஷரீஅத்தினுடைய எந்த ஒரு சட்டமும் கனவை கொண்டு ஏற்றப்பட மாட்டாது, கனவை கொண்டு நிறைவேற்றி வைக்கப்பட மாட்டாது. அது நான் தான் காணக்கூடிய கனவோ அப்படிப்பட்ட ஒரு கனவாக இருக்கும் என்றிருந்தால் அது ஷைத்தானின் புறத்தில் இருந்து என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. உதாரணமாக வைத்துக் கொள்ளுங்கள், ஷாபானுடைய புரை 30 நாளாக நாங்கள் பூர்த்தி செய்து விட்டோம். அடுத்த நாள் ரமதானாக இருக்க வேண்டும். நாளைக்கு நோன்பு நோப்பதற்காக வேண்டி புரை பார்த்தோம். புரை தென்படவில்லை. புரை தென்படாதின் காரணமாக முடிவு செய்யப்பட்டு விட்டது, நாங்கள் 30 நாட்களாக ஷாபானை பூர்த்தி செய்து அடுத்த நாள் ரமதானுடைய முதல் பிறையை ஷாபானை 30 பூர்த்தி செய்துவிட்டு நாங்கள் அடுத்த நாள் நோன்பு நோட்போம் என்பதாக நாங்கள் முடிவு செய்து விட்டோம் என்பதாக வைத்துக் கொள்ளுங்கள். அன்றைக்கு மக்கள் புரை தென்படவில்லை. மக்களுக்கு புரை தென்படாதன் காரணமாக 30 நாட்களாக ஷாபான் பூர்த்தி செய்யப்பட்டு விட்டது. அன்று இரவோ ஒரு மனிதர் தூங்குறாரு.
அவர் கனவில் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டார்கள் என்பதாக வைத்துக் கொள்வோம். இது நான் சொல்லவில்லை.